என் அன்பு குழந்தையே, கெட்ட நேரம் வரும்போது தூஷணமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரும். கடவுளை திட்ட வேண்டிய நிலை தோன்றும். எல்லாமே எதிர்மறையாகும். இதற்கு காரணம் கெட்ட நேரத்தில் உன்னை ஆட்சி செய்கின்ற பாவ கிரகங்கள் என்பதை புரிந்து கொள். இப்படியெல்லாம் செய்து உன் பாவத்தை அதிகமாக்கினால்தான் உன்னை வீழ்த்த முடியும் என்பதால் இந்த கிரகங்கள் உனக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கும். இதை உணராத நீ உன் மனப்போக்கில் நடப்பதாக நினைத்து கொள்வாய். குல தெய்வத்தை வணங்காமல் போயிருப்பாய். என்னையும் முழுமையாக சரணடையாது இருந்திருப்பாய். இதனால் குல தெய்வம் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க அனுமதிக்காமல் போயிருக்கும். இதை மாற்றவே குல தெய்வத்திற்கு நமஸ்காரம் செய்ய சொல்கிறேன். அதன் மீது பக்தியை விருத்தி செய்து வைக்கின்றேன். சமீப காலமாக உனது கணவனின் தொழிலில் மந்த நிலை ஏற்பட்டதும், அவன் மீது குற்றம் சுமந்ததும், வருமானம் குறைந்ததும், வீட்டிற்கு வரும்போதே எதையோ பறிகொடுத்துவிட்டு வருபவனைப் போல வருவதுமாக இருக்கிறான். மறைந்து வாழ வேண்டிய கட்டாயமும், கழுத்தின் மேல் கத்தி வைப்பது போன்ற நிலையும் இப்போது உனது கணவனை பிடித்திருக்கிறது. ஆகவே அது உன்னையும் மாட்டி படைக்கிறது. அலுவலகத்து பிரச்சனையும் அடுத்தவர்களின் பிரச்சனையும் சேர்ந்து எப்பொழுது அவனை உருக்குலைத்து விட்டிருக்கிறது. மற்றவர்கள் தூற்றுவார்கள் என்ற கவலை ஒரு புறமும், தோற்றுவிட்டோமே என்ற கழிவிறக்கம் ஒரு புறமாக இருக்கிறது. மனம் ஒரு நிலையின்றி தவிக்கின்றான். எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என மனதுக்குள் புலம்புகின்றான். இந்த நிலையில் உனக்கும் அவனுக்கும் சச்சரவுகள் தலை தூக்குகின்றன. இதெல்லாம் கிரகங்களால் வருகின்ற பிரச்சனைகள். கிரகங்கள் என்பவை பூர்வ கர்மாக்களுக்கு ஏற்ப அமைபவை. இப்படிப்பட்ட சூழல் வரும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகின்றாய். கவலைப்படுகிறாய். இனி வருந்தாதே. இந்த சோதனை கட்டத்திலிருந்து உன்னையும் உனது கணவரையும் காப்பதற்காக விரைந்து செயல்படுவேன். எதிர்த்து நிற்பவர்களை மறைமுகமாக போராடி வீழ்த்தி வெற்றியை உன் பக்கம் தேடித் தருவேன். நீ என்னை வேண்டிக் கொண்ட விதமும் எனக்கு செய்த பூஜைகளும் திருப்தியாக இருந்தன. எதையும் என் அப்பா பார்த்துக்கொள்வார் என நீ சொல்லும் விதத்தை நான் அதிகமாக ரசிக்கின்றேன். அந்த வார்த்தைகள் என்னை தூண்டச் செய்து நேரடியாக உனக்கு உதவிடச் செய்கிறது. ஓம் சாய்ராம்.